தொடர்ந்து இணைந்ததற்கு மிக்க நன்றி. என்னை தலையில் அடித்ததற்கு மிக்க நன்றி. சுரேஷ், நான் ஏன் அவங்க தலையில அடிச்சேன்னா, ஆக்சுவலா தலையில அடிக்கலப்பா, அந்த சத்தம் கொடுத்தேன். அதாவது எனக்கு வருமா இந்த சத்தம், ட்ரம் சத்தம் வருமானு முயற்சி பண்ணி நீங்க போட்ட இந்த சத்தத்துல என் காதுல ரத்தமே வந்துருச்சு. பீட் பாக்ஸிங் கேள்விப்பட்டிருக்கேன் சுரேஷ்? கிக் பாக்ஸிங் கேள்விப்பட்டிருக்கேன். பீட் பாக்ஸிங் உங்க உடம்ப பார்த்தா கிக் பாக்ஸிங்லாம் நீங்க சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. நாங்கெல்லாம் இந்த மாதிரி நிபுணத்துவமான துறைகள்ல தான் ஈடுபாடு அதிகமா காட்டுவோம். பீட் பாக்ஸிங் அதாவது வாய் தாளம். அதாவது பழைய பல இளைஞர்கள், பல இசை ஞானிகள்ல வந்து கஷ்டப்பட்டு நிறைய இசை கருவிலாம் வச்சு வந்து இசை அமைச்சிருக்காங்க. ஆனா இவர் வந்து வாயிலே பல வித்தைகள் வச்சிருக்காங்க. நேரத்தை கண்டாமல் சந்திப்போம். வணக்கம் லில்ரட். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நாங்க சிறப்பா இருக்கோம். அப்புறம் அவங்கள பத்தி நீங்க சொல்லுங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. என்னை பத்தி சொல்லணும்னா என்னோட ரியல் நேம் வந்து சேரன். நான் சன்வேல இருந்து வந்திருக்கேன். சேரன். அப்ப லில்ரட் அது வந்து ஸ்டேஜ் நேம். ஃபேன் வச்சுக்கிட்டு. சரி 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 சரி. பீட் பாக்ஸிங்ல வந்து நீங்க வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதாவது எந்த காலகட்டத்துல நீங்க ஆரம்பிச்சீங்க, எப்படி வந்து உங்களுக்கு அதுல ஈடுபடுத்திக்கிட்டீங்க உங்களுக்கு சொல்லுங்க. பீட் பாக்ஸிங் ஆரம்பத்துல எனக்கே தெரியாது பீட் பாக்ஸிங் என்னன்னு. 15 வயசு இருக்கும்போது முன்ன ஸ்கூல் முடிஞ்சு டியூஷன் போகும்போது டியூஷன் டீச்சர் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னால சும்மா வாயில நார்மலா பீட்ஸ் என்னாச்சும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதாவது என்ன பீட்ஸ் நான் செய்வேன்னா 50s அண்ட் இண்டா கிளப் பீட், ஒரு ஆங்கிலம் பாட்டோட அந்த பீட்ஸ் நான் செஞ்சு எனக்குள்ளே அதனால வாய் வித்த மியூசிக்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நிறைய இடத்துல ரூம்ல படிக்கிறதுக்கு முன்னாடி டாய்லெட்ல இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்றது. அதாவது 15 வயசுல நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. எப்படி அது உங்களுக்கா தோணுச்சா, இல்ல யாராவது சொல்லி இல்ல உனக்கு இந்த திறமை இருக்கு அப்படின்னு சொன்னாங்களா, இல்ல உங்களுக்கா அது தோணுதா? எனக்கு சொந்தமா அது தோணுது. முதல்ல என்ன பீட் பாக்ஸிங் செஞ்சீங்க? 50s அண்ட் இண்டா கிளப் அந்த பாட்டு தான். அது எங்க இந்த டியூஷன் கிளாஸ்ல அப்ப டீச்சர் படிச்சு கொடுக்கறது படிக்க மாட்டோம். ஃபுல்லா மியூசிக்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ பீட் பாக்ஸிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சும்மா வீட்டுல கூட அம்மா ஏசிக்கிட்டே இருப்பாங்க, இதுல ஏன்டா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, வாய் வலிக்காத உனக்கு, வாயில என்னதான் வச்சிருக்க, மிஷின் என்ன வச்சிருக்க, அந்த மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. முதல்ல வாசிச்சீங்க இல்லையா அந்த பீட் பாக்ஸ், அது கொஞ்சம் செஞ்சு காட்ட முடியுமா? 15 வயசுல ஆச்சு. 50 சென்ட் கிளப் அந்த பாட்டு அங்க செய்யறேன். சுரேஷ், தவறுதலா ஸ்டூடியோல ஏதோ ரேடியோ ஆன் பண்ணிட்டாங்க. சுரேஷ், ரேடியோ ஆன் பண்ணாங்களா எனக்கு தெரியல. நாட்கள் எல்லாம் ஆக எவ்வளவு சிறப்பா இருக்கு நீங்க பீட் பாக்ஸிங் பண்ணது. அதாவது வாய் தாளம். இன்னும் எவ்வளவு விஷயங்கள் பண்ணுவீங்க. அதாவது பொதுவா எடுத்துக்கிட்டோன்னா அந்த ரயில் சத்தம், அந்த குருவி சத்தம் கத்துற மாதிரி சத்தம் போடுவாங்க, இதுதான் வந்து நம்மளால செய்வாங்க. ஆனா நீங்க வந்து ஒரு பாட்டே வந்து பீட் பாக்ஸிங் வாயில சொந்தமா உருவாக்கிருக்கீங்க. எப்படி அவங்களால இது முடியுது? அதாவது பயிற்சிகளை மேற்கொண்டீங்களா? பயிற்சிங்க தான் சொந்தமான பயிற்சிங்க. அதாவது நம்ம சொன்ன மாதிரி படிக்கிறதுக்கு முன்ன, பாத்ரூம்ல குளிக்கிறதுக்கு முன்ன, சோ அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்றது, சொந்தமாவே பிராக்டிஸ் பண்றது. எப்பெல்லாம் ஓய்வு கிடைக்குதோ அப்பெல்லாம் ஓய்வு கிடைக்குது. காடி டிரைவ் பண்ணும்போது சும்மா ஒரு பாட்டு நம்ம கேட்டோம்னா அந்த பாட்டோட பீட்ஸ் நம்ம கேட்டுக்கணும், அந்த ட்ரம் சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு நான் பிராக்டிஸ் பண்றேன் சொந்தமா. அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப சுலபமா இருக்கு. நீங்க வெறும் வாய் மட்டும் அசைக்கிற மாதிரி இருக்கு. ஆனா வாய்க்குள்ள இருக்கிற அந்த தொண்டை, நாக்கு, இந்த விஷயங்கள்லாம் கலந்து வர ஒரு விஷயம் தான் இந்த பீட் பாக்ஸ் இல்லையா? பாட்டு இப்போதைக்கு மெலோடி பாட்டுல பண்ண ரேப் சாங்ஸ் அந்த மாதிரி. ஆனா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், மெயின் இதுக்கு வரல. இப்ப இந்த துறையில நீங்க ஈடுபடும் போது இந்த பீட் பாக்ஸிங்ல யாரெல்லாம் உங்களுக்கு வந்து ஆதரவா இருக்காங்க? ஆதரவா இருக்குன்னு சொல்லணும்னா செல்ஃபா தான் நான் போயிட்டு வாய்ப்புகள் நிறைய இடத்துல நான் கேட்டு இந்த மாதிரி ஸ்லாட் இருக்கா, நான் பெர்ஃபார்ம் பண்றேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் ஆரம்பிச்சேன். எங்க போனாலும் ஒரு ஸ்லாட் கிடைக்காது, ஃபுல்லாச்சு, இதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படி பேரு. அப்ப விடாம வச்சிட விடாம நான் கண்டிப்பா இதை செஞ்சே காட்டணும், மக்கள் காட்டணும், பீட் பாக்ஸ் நான் என்ன இதுன்னு திறமை இருக்கேன் அப்படின்ட்டு. சோ சில ஆர்டிஸ்ட் எல்லாம் சந்திச்சேன். சில முக்காசி யாரை போய் பார்த்தேன்னா சைக்கோ மந்த்ரா பார்த்தேன். அப்புறம் கேஷ் வில்லன் இருக்காங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணதுல வந்து கேஷ் வில்லன் கூட நான் வந்து அனிருத் கான்சர்ட் நடந்துச்சுல IMSன்னு, அதுல நான் பீட் பாக்ஸிங் பெர்ஃபார்ம் பண்ணேன். அப்புறம் சைக்கோ மந்த்ரா கூட ஒரு வாட்டி வந்து சிங்கப்பூர் ஹிப்ஹாப் மக்கள்ஸ்னு ஒரு ஷோ நடந்துச்சு, அந்த ஷோ அங்க பெர்ஃபார்ம் பண்ணேன். சோ ஃபார் தூர ஷோனா அந்த மாதிரி போய் பெர்ஃபார்ம் பண்ணது எனக்கு நல்லா இருக்கும்.
சரி, நீங்க வந்து இந்த பீட் பாக்ஸிங் 15 வயசுல இருந்து செஞ்சுட்டு வந்துருக்கீங்கன்னு சொன்னீங்களா? ஒரு ஒரு கட்டம் வரும், ஒரு பீட் பாக்ஸிங் செஞ்சதுல வந்து மக்கள் வந்து உங்களை வந்து ஃபேமஸ், அதாவது அந்த அந்த விஷயத்துல வந்து மக்கள் வந்து உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏற்கனவே செஞ்சுட்டு வந்திருப்பீங்க, ரொம்ப அளவா பார்த்துக்க மாட்டாங்க. பட் ஒரு விஷயம் நீங்க செய்யும் போது ரொம்ப பெரிய அளவா பார்த்துருப்பாங்க. அது எந்த டைம்ல, அதாவது எந்த பீட் பாக்ஸிங் செய்யுது? மகுடி பீட் பாக்ஸ் சொல்லுவாங்க. மகுடி சவுண்ட் கேட்டிருக்கீங்க தானே, எல்லாரும் அந்த இதை வச்சு அப்படியே ஊதுவாங்க. நான் வந்து அந்த சவுண்ட் செஞ்சுக்கிட்டு அந்த பீட்ஸ் செய்யும், விதவிதமான பீட்ஸ் ஒதுக்கிங்க வந்துச்சுன்னா தான் செஞ்சு காமிக்க முடியுமா எங்களுக்காக? அப்புறம் இது வந்து நார்மல் பீட், இன்னொன்று இருக்கு டெக்னோல. இப்போ வந்து மியூசிக் வந்து டிஃப்ரெண்டா ஒரு மாதிரி இருக்கு, லைக் டப்ஸ்டெப் மியூசிக் சொல்லுவாங்க. கேட்டுருக்கீங்களா டப்ஸ்டெப் மியூசிக்? நீங்க சொல்றதே புதுசா டப்ஸ்டெப் மியூசிக் வந்து எலக்ட்ரானிக். எனக்கு இப்ப எதுவுமே யோசனைக்கு வரல. அது வந்து அந்த மகுடி இது வந்து ஒரு 3 நாள் முன்னாடி தான் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். டப்ஸ்டெப்ல அந்த மகுடி இது செய்யுது. ஸோ நீங்க செஞ்சு கட்டலாம். இது வந்து அந்த மகுடியும் டப் ஸ்டெப்பும் மிக்ஸ் பண்ணி எலக்ட்ரானிக்கா வெறும் டப் ஸ்டெப் மட்டும் பண்ணுங்க. டப் ஸ்டெப் மட்டும் அந்த மகுடியும் இந்த இசையும் கலந்து அந்த இசை வந்து இருக்கு. இதுல பேசிக் ஸ்டெப் ஏதாவது இருக்குங்களா? அது எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணணும்? நானும் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு சுத்தமா தெரியாது. ஆரம்பத்துல எனக்கும் அது சுத்தமா ஒரு பீட் பாக்ஸ்னா என்னன்னே தெரியாது. நான் 18 வயசு இருக்கும் போதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீ இந்த மாதிரி செய்து யூடியூப்ல நிறைய இருக்கு, நான் பாத்திருக்கேன் அப்படின்னு. நான் சொன்னேன் நான் பார்த்தது இல்லை அப்படின்னு. அப்ப ஒரு வாட்டி தட்டி பார்க்கும்போது தான் தெரியுது நிறைய பேர் உலகத்துல இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப நான் எப்படி இதை நான் கத்துக்கிட்டா, சொந்தமா கத்துக்கிட்டது. நான் செய்யற பீட் பாக்ஸ் கூட ப்ராப்பரானது இல்லை, சொந்தமான பீட்ஸ் நான் யோசிச்சு அந்த ஒரு மியூசிக் கேட்கும்போது அந்த கிக் சவுண்ட்லாம் எப்படி யோசிச்சு அந்த மாதிரி செய்யும். எனக்கு ஒரு ஆசை சொல்லுங்க. அவர் பேசிக்கா ஒன்று சொல்லி கொடுப்பாரு, அதை நீங்க செஞ்சு காமிக்கணும். ஏன் நீங்க செய்ய மாட்டீங்களா? இல்ல, நீங்க முதல்ல ஆரம்பிங்க, அப்புறம் பேசிக்கா ஒரு விஷயம் சொல்லி கொடுங்க. ஓகே, பேசிக்கா வந்து முதல் என்னைக்கும் பீட் பாக்ஸிங் சரி மியூசிக் எதுவும் சரி ஆரம்பிக்கணும்னா கிக் தான் வேணும். கிக், அதாவது வந்து ட்ரம் செட். ஓகே, ஒரு ட்ரம் செட் மைண்ட் செட் வச்சுங்க. ட்ரம் செட் இருக்குல்ல, கால் கிக் இருக்குல்ல, அந்த கிக் அதுதான் அதுதான் கிக். அதுக்கப்புறம் ஸ்னேர் இருக்கும், ஸ்னேரும் பார்ப்பாங்க. அப்ப இப்போ உள்ள மியூசிக் வந்து டிஜிட்டல் மியூசிக்னால கிளாப்ஸ்லாம் இருக்கும், இதெல்லாம் பார்ப்பாங்க. அப்புறம் ஹை ஹெட் சைட்ல இருக்கும், இதெல்லாம் பார்ப்பாங்க. அதான் நம்ம சொல்லி அது சரி வரல. இப்போதைக்கு இந்த கிளாஸ் போதும், இந்த கிளாஸ் நம்ம ஒரு சிறு இடைவெளிக்கு போயிட்டு வந்து தொடருவோம். நீங்க போயிட்டு வாங்க, அடுத்த அவரு தயாரா